friends, welcome back to Mama Duma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட என்னது ப்ரோக்கோலியோட ரெசிபி சொல்லுங்க. மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட். ஆனா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோக்கோலி, சூப்பரா இருக்கும். ஆனா கம்மியா வாங்கி இருக்குற. தெரியல, எனக்கு அதுதான் கொடுத்தாங்க. இன்னும் இத்துணூண்டு மொத்தமாவே ஒரு 6-7 தான், அது என் வாய்க்கே பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்யறோம்னு பாருங்க. இன்னைக்கு வீட்ல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாங்க ஈகரா இருக்கோம், என்ன பண்ணி வச்சிருப்பாங்க சாயந்தரம் போகும்போது அதுவும் எதிர்பார்த்துட்டு போலாம். 4 பிளைவுட்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இல்லை கட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் இறக்க வேண்டிய வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு நம்ம மதியானம் என்ன லஞ்ச் சமைக்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஏதோ கேட்டி, இது என்னது அது? இது வந்து காலம் போன காலத்துல போடுறத விட்டுட்டு இதெல்லாம் போடக்கூடாதுப்பா. ரத்த ஓட்டம் வயிற்றுக்கு போகாம காலத்துல வந்து வாயில சாப்பிடுறது அப்படியே பேக்ல இறங்கிடுமே தவிர்த்து உனக்கு வயிறு சுத்தவே சுத்தாது. சுத்தவே ஏற்கனவே அப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே சாப்பிடுறது எதுவுமே டைஜஷன் ஆகுதுல. இந்த பல்லுனால 11வது அலையில மாட்டிட்டேன். இன்னும் 12 இன்னும் 13 வந்து ரீடைனர். சரியா, 13வது ரீடைனர் இன்னும் 1 தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 முடிச்சு நான் ரீடைனர் போட்டேன் அப்படின்னா எனக்கு மன நிம்மதியே வந்துடும் எனக்கு. அதனாலதான் எனக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோக்கோலி சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்திருப்பேன்லப்பா. முருங்காய் மட்டும் வாங்கினுவான்னு சொன்னீங்க. இன்னொரு ப்ரோக்கோலி இருந்தா வாங்கினுவான்னு சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. போதும்பா, சூப்பரா இருக்கும். இது டேஸ்டே நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பாரு. ஆமாப்பா, செம்மையா இருக்குது. ஃப்ரெஷ்ஷா இருந்ததுப்பா. நைட்டு 11:30 மணிக்கு பிளிங்கிட்ல ஆர்டர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷா அப்படியே தளன்னு வந்தது. இப்போ ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி உனக்கு இதுவாகிடுதுப்பா, நட்டுக்கு நிற்கிதுப்பா முடி. வெஜிடபிள் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ப்ரோக்கோலி வாங்கியிருக்கேன். சந்தோஷமான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான், அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்து வச்சு ப்ரோக்கோலியில் போடுவேன். இத்தினோண்டு ப்ரோக்கோலிக்கு அடம் பிடிக்கிறியே நீனு. இது ப்ரோக்கோலி குழம்பா இல்லை கத்திரிக்காய் குழம்பா? இல்லை, இது வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் வந்து நான் பக்காலாம் கொட்டி வச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண நான், வேற ஒன்றும் இல்லை. கத்திரிக்காய் வதக்கல் பண்ணுப்பா, கத்திரிக்காய் வதக்கல். அதுதான் நல்லா பண்ணுவோம். அதனால இவா இருக்கும் சாயந்தரம் பிடிச்சி வேலை வாங்கி கிளிக்கும். அது மூடுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போங்க. என்னப்பா நீ வர்றதுக்குள்ளே பாரு எவ்வளோ வேலையை நான் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு நான் நம்ம வேலை வெட்டி இல்லாமல் வெளில போன மாதிரி பேசினுக்கிறேன். நீ தானே வேலை கொடுத்த எனக்கு. இப்போ சொல்ல வந்து என்ன சொல்ல விட்டியா? என்ன விஷயம்ப்பா? காலத்தில் இந்த பெல்ட் போட்டிருக்கணும். அப்பெல்லாம் நான் போடலை இந்த பெல்ட்டை. பா, இந்த பெல்ட்லாம் எப்பயுமே போடக்கூடாதுப்பா. போடணும்ப்பா. நான் யார் தெரியுமா போடுவாங்க? பேக் பெயின் இருக்கிறவங்க. ஆமாம், எனக்கு பேக் பெயின் இருக்கு. ஏன் இல்லை, பேக் பெயின் இருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனையும் வருது. ஸ்பைனல் கார்டு வீக்காக இருக்கிறவங்க, தொப்பையை குறைக்கணுன்றலாம் யாரும் போட மாட்டாங்க. எனக்கு பேக் பெயின்காக மெயின் உட்காரும் போது பேக் பெயின் வருது. சரியா, அதனால இனி ஒன்று வந்து தொப்பை உள்ள தள்ளுறதுக்காக வந்து இதை பெல்ட்டை போட்டுன்னு சுற்றுறேன். நான் இது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போட்டு சுற்றி இருக்கணும். அப்பெல்லாம் இல்லை, இன்னொரு இது ஒன்று இருக்குது, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். அதை எடுத்துக்கோ வேணாம். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஒரு பிரச்சனையும் வராது. தூங்கும் போது மேலே பார்த்து தான் தூங்கணும். ஆனால் ஒரு 5 கிலோ 7 கிலோ இருக்கிற மாதிரி கல் எடுத்துன்னு வந்து வயிற்றுல வச்சுன்னு மேலே பார்த்து தூங்கு. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அப்படியே பம்ப் பண்ணி உள்ள தள்ளிடும். இல்லை, அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உன்ன மாதிரி மென்டல் வந்து இந்த வேலையும் பார்க்கணுங்க. அப்படியெல்லாம் இல்லை. சரி, பேக் கொஞ்சம் வலிக்குது. அப்புறம் வந்து நம்ம இப்படி வந்து நம்ம பெண்ட் ஆயிடுச்சு. இப்படி அந்த பெண்ட் எப்படி நிமித்துறதுக்காக எப்படி. எதுக்கு உனக்கு பேக் சைடில் பெண்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லு. ஏன்னு சொல்லு. நீ வேலையே செய்யறதில்ல. வேலை செய்கிறவங்களுக்கு முன்னாடி குனிஞ்சு இதை எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, பெருக்குவாங்க. அப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி பெண்டு விடும். நீ வேலையே செய்யாததுனால உனக்கு பின்னாடி பெண்டு வந்துச்சு. நீ தானே காமிச்சப்போ எப்படி பெண்டு காட்டுப்பா பெண்டு எப்படி விழுந்ததுன்ட்டு. உன் தவ புதல்வன் ஒரு வார்த்தை சொன்னானே அன்னைக்கு. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு தாய் கேட்கறதுக்கு தொங்கிடலாம். என்னடா இன்னைக்கு என்ன கிழமைடா இன்னைக்கு அப்படின்னு. திங்கக்கிழமை அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு அவன் தான் சொன்னான், உனக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டான். ஆமாப்பா, அது எவ்வளோ பெரிய ஹைலைட்டுப்பா. அது நீ தொங்கி இருக்கணும். நீ வீட்டில் வேலையே செய்ய மாட்டேன், எல்லா நாளும் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு பையன் சொல்றான்னா பாத்துக்கோ. திமிரு பிடிச்சவங்கடா நீங்களா. அகராதிக்கிட்டே பிறந்தவங்க, அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. கேட்கும் போது மனசு குளிர்ந்துன்னு இருந்தது எனக்கு. நினைச்சேன் சொல்லும் போது அது எவ்வளோவா வச்சுன்னு டெய்லி நினைச்சு சிரிச்சு
சொல்லு. கேட்டாம பாரு ஒரு கேள்வி அப்படியே டிஷான் 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 அப்படின்னு அடிச்சா மாதிரி இருந்திருக்கும். ஆனா உனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாம தொடச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பேன் நீனு. சரி ஓகே, விஷயத்துக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோதால இறங்குங்க. இப்படிதான் என்ன கழுவி ஊத்தின்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து எங்கிட்டயே வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கி தின்ட்டு அப்புறம் என்னையே வந்து சேவ் பண்ணிப்பாங்க. முந்தா நேத்து ராத்திரி நீ பண்ணிய வேலை. நான் என்ன சாப்பிட்டேன்? இட்லி. இவன் என்ன சாப்பிட்டான்? தோசை. எனக்கு வேணான்ட்டு 11:30 மணிக்கு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல எனக்கு திடீர்னு என்னமோ அன்னைக்கே வந்து பீஸா சாப்பிடணும்னு ஒரு நாள் தோணுச்சு. சரியா, ஆனா வந்து அன்னைக்கு வந்து பீஸா வந்து தூரமா இருந்ததுனால போகல. அப்பதான் அந்த இத்து போன ஒரு பர்கரை தின்ட்டு வந்து எல்லாரும் அவதிப்பட்டது. ஆமா ஆமா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும் குழம்புக்கு. ஓகேவா, இது என்னன்னா வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் மிச்சம். ஓ தேங்காவா? இது என்னப்பா இவ்வளோ பெரிய தேங்காவா? அரைக்கிறதுக்கு தானே அது? இப்போ நல்லா தாளிக்கணும். ஆக்சுவலி அன்னைக்கு மட்டன் பிரியாணி எதனால வேற லெவலில் டேஸ்ட் இருந்தது தெரியும்ல? வெங்காயத்தை அவ்வளோ நேரம் இது பண்ணேன், வதக்குன்னு. ஆனால் தயவுசெய்து வெங்காயத்தை எந்த லெவலுக்கு நீ வதக்குறியோ அந்த லெவலுக்கு டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிக்கிறாரு பெரியவர். யார் அந்த பெரியவர்? தெரிஞ்சா சரி. இப்போ கடந்த ஒரு 6 மாசமா எல்லாமே பாதியாக தான்ப்பா இருக்குது. நீ ப்ரொவிஷனே வாங்குறது இல்லைப்பா. வாங்கினா வேஸ்ட் ஆகுது. எதுக்கு வாங்குதுன்னு கரெக்டாகவும் சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் என்னைக்காவது நாளைக்கு உங்களுக்கு கடைசோறு போர் அடிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து ஊட்டுச்சோறு ஞாபகமே வருது. எதுக்கு போயிட்டு கொத்தமல்லி எல்லாம் வாங்கி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கலான்ட்டு. எங்க அரைக்க முடியுது? ஆமாம், ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வந்து மிளகாத்தூள் அரைச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இல்லை? முதல்லலாம் அந்த மாதிரி பண்ணுவோம், இப்போ தான் பண்ணல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேட்டை விட்டு தாண்டினோன்னா ஆப்போசிட்லேயே மிஷின் இருக்குது. அழகாக கொடுத்தா அரைச்சி சூப்பராக சாப்பிட்லாம். அதை ஏன்ப்பா அதை அரைக்க வேண்டியது தானேப்பா? கேட்டால் அவனுக்கு கிளைமேட் சரியில்லை. வெயில் இல்லை, இப்போ தானே வெயில் வந்துருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போகணும். இப்போ கொஞ்சம் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வதக்குது. ஆனால் என்னப்பா சிம்லெல்லாம் வைக்கலையேப்பா? அப்படி இருந்தோம் ஏன்ப்பா அவ்வளோ ஸ்லோவாக வதங்குது? அதனால வதங்கிச்சா? வதங்கிச்சு. கொஞ்சம் இதை போட்டு சூடு பண்ணிக்கணும் தேங்காவை. ஓ இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கிறியா? ஓகேவா, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது அப்படியே சூடுலேயே இருக்கணும். நெக்ஸ்ட் இதை வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு ராவா போட்டுக்கிறேன். ராவா போட்டு வதக்கணும். ஓ அதையும் எடுத்து போட்டு கொட்டி அரைப்பியா? எல்லாத்தையும் போட்டு கொட்டி அரைக்கணும். அப்போ இன்னைக்கு வேற லெவல் டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் நீ இத்தனையோ வாட்டி பண்ணி நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வதக்கி நான் பார்த்தது இல்லையே. எல்லாம் சோம்பேறித்தனம் காரணம். கொத்தமல்லி தூள் வாங்கணுமா, போட்டோமா, அதுல போட்டு சூடு பண்ணுமா. அப்போ இப்போ கொத்தமல்லி தூள் இல்லையா? கொத்தமல்லி தூள் அரைக்கிறதுக்கு தான் வாங்கி வச்சேன். இப்போ கொத்தமல்லி தூள் வச்சுக்கிறியா? இல்லை வச்சிருக்கிறல்ல? அப்போ அதே மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே? கீழே இருக்கும். அதான் இது வாங்கியிருக்கேன், அது வாங்கல நானு. சரி அரைச்சிருவோம் அப்படின்னு. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சுல, கொஞ்சம் சூடு பண்ணிட்டு கொண்டே அப்பவே அரைச்சிட்டு வந்துடணும். ஆனா அங்க மில்லுல இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் சூடு பண்ணணும். தீஞ்சிரும்ப்பா. அப்புறம் ஒரு 4-5 வரமிளகா இதையும் எடுத்து போட்டு அரைப்பேன். இப்போ புது விதமா செய்யறேன். நீன்னு செய்யறதுதான் பொடியா இருக்கிற போடுறதுல இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலி நீ போடுற அந்த ஆச்சி மசாலாவோ சக்தி மசாலாவோட இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் தெரியும்ல? அதெல்லாம் பொடியா வாங்கி போடுறோம்ல, அதெல்லாம் ராவா போட்டு அரைக்கிறேன் நானே. அதான் இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலா கொத்தமல்லி அரைச்சி வச்சுட்டா கூட அந்த ஸ்மெல் போயிடும். நீ எப்போ சொல்லுவேல்ல பெப்பர் அரைச்சி போட்டாதான் அந்த இது வருதுன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி கொத்தமல்லி இந்த மாதிரி அப்பப்போ சூடு பண்ணி நம்ம அரைச்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும். அப்போ இன்னைக்கு வேற லெவல் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பே தோத்துரும். ஆமாம், நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆனதையும் அதை எடுத்து கொட்டி போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைக்கணும். அரைச்சிடணும். அதுல எல்லாம் கொட்டிட்டு எல்லாத்தையும். இப்போ ஸ்மெல்லே சூப்பராக இருக்குதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குது. இப்போ இவ்வளோ நீ பண்ணுறிய ஒரு முட்டை இல்லைன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாதுப்பா.
அவரைக்காய்லாம் வச்சிருக்கிறேன். சரி அவரைக்காயில் முட்டையை உடச்சி ஊற்றிடு. ஏய் சூப்பராக இருக்கும்பா. சரி என் பங்கு பிரித்து குத்துரு, நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என் பங்கு குத்துரு. ஆமாம் அவ்வளோதான். நான் ஸ்ட்ரென்த்தியாக சாப்பிட்ணும். நீ என்னை பார்த்து வயிற்றுச்சல் பண்ண. நைட்டு தூங்குனா வயிற்றுச்சல் படுது, நான் முடியாமல் உட்காந்துக்கிறேன், நீ இன்னும் அப்படி கொட்டை விட்டு தூங்குற அப்படின்ட்டு. நீ ராத்திரியானா அவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க. இருமல் வருது, இல்லைன்னா சளி பிடிச்சிக்குது. நேற்றுலாம் ஒன்று இருமின்னு இருந்தேன். இருமி முடிச்சதுக்கப்புறம் சரின்ட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா அடுத்தது சளி பிடிச்சிச்சு. வேலைக்கு ஆகாது போடா அப்படின்ட்டு போய் மாத்திரை எல்லா மாத்திரையும் எடுத்து வாயில 1500 அன்னைக்கு செலவாச்சு. அப்போ அந்த டேப்லெட்டே நீங்கள் போடலன்னா என்ன அர்த்தம்? அதான் எடுத்து போட்டேன் நைட்டு, வேற வழி இல்லாம. காலையில் போட்டியா? காலையிலாம் போடல, நைட் தான். ரொம்ப என்ன சொல்றது, டேப்லெட்லயே என் உடம்பு வாழுதோ, அதனால எனக்கு அது பயமா இருக்கு. இனிமேல்ட்டு டெய்லி 1/2 hour குச்சி எடுத்து வச்சுப்பேன் நான். நீ வாங்கின அந்த வாக்கர்ல நடந்தே ஆகணும். நீ குழந்தையா இருக்கும்போது வாக்கிங் கத்துக்கிறதுக்காக வாக்கர் வச்சுப்பாங்க. பெருசானோடனே வாக்கிங் போகணுன்றதுக்காக இதை வாங்கி வச்சுப்பாங்க. எந்த வேலையுமே ப்ராப்பரா செய்ய முடிய மாட்டேங்குது. இது டென்ஷன், அது டென்ஷன், அது இது அது இதுன்ட்டு ஏதோ ஒன்று தொந்தரவு வந்துனே இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஞ்சாயத்துலாம் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு என்னன்னா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது எதுக்கு இந்த வெங்காயம்? தாளிக்கிறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு. இது அரைக்கிறதுக்கு. ஆமா, குழம்பு மசாலா. அது ஒரு ப்ரோலிலாம் எப்போ இது கத்திரிக்காய் 2 போட வேண்டியது தானே? கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போடுவேன். இன்னைக்கு வந்து அப்படியே ப்ரோட்டீன்ஸா மிதக்குது குழம்பு. ப்ரோட்டீன்ஸா மிதக்கும் குழம்பு. கிரேவியா செருவா மாதிரி செஞ்சிடாத, அழகா தண்ணியா. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ எல்லாமே எனக்கு இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள்னாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றது முடிவு பண்ணிட்டேன். சாப்பிட முடியாத கன்றாவி எதுக்கு செஞ்சுக்கிட்டு, அதுக்கு என்ன சாப்பிட முடிய கன்றாவியா நான் செஞ்சு சாப்பிட்டு போறேன். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்னத்த சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. வாயில இங்க வரைக்கும் நிக்குது, தொண்டை வரைக்கும். என்னப்பா பண்றது, வயசாயிடுச்சுன்னு உள்ள இருக்கிற பேர் பார்ட் சொல்லுது. ஆனா நாம என்னன்றோம், வயசாகலன்னு சுத்தின்னு திரியிறோம். அது அப்பப்போ காட்டி குத்ததே அடங்கி உட்காரு நாயே அப்படின்ட்டு நம்மள இழுக்கு. நாயே உட்காரு அப்படின்னு. உட்காரும் போது கூட சும்மா உட்கார முடியல, பெல்ட் போட்டுன்னு தான் உட்காரணும். இல்லைன்னா நான் பேக்ல வலிப்பேன் அப்படின்னது. ஐயோ எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. குழந்தையா பிறந்து இவ்வளவு தூரம் வந்து கிளவி ஆகும்போது குழந்தைய ஆகுவாங்க. ஆனால் அது மாதிரி நமக்கு தேவையே இல்லை. ஓரளவுக்கு இருக்கும் போதே போயிடணும். டாடா பை பாய் அப்படின்ட்டு ஹாப்பியாக. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸில் அதுவும் இல்லை, தங்க மெடல், ஏதாவது வெள்ளி மெடல், பிரான்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், நாட்டுக்கு எதாவது பிரயோஜனப்பட்டாலும் பரவாயில்ல. நாட்டுக்கும் பிரயோஜனம் பண்ணல, வீட்டுக்கும் பிரயோஜனம் பண்ணல, பெத்த தாய்க்கும் பிரயோஜனமா இல்லை. நீ இந்த விளாக உங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா உங்கள் அம்மா சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்துட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டுக்குவோம். ஓகே, தேவையான அளவு குழம்பு உப்பு போட்டு அப்புறம் பத்தலை எல்லாம் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்கணும். என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு உட்காருவோம். அது அரைக்கிறது சூடு ஆறிடுச்சா? ஆறுனா தான் அரைக்கணுமா? சரி, சூடு ஆறணும். கொஞ்சம் சூடாவே போட்டோம்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெம்பி போயிடும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சாதான் வெம்பாது. சரி ஓகே. இன்னும் இவ்வளோ நேரம் ஒட்டின்னு இருந்த ஆறிடுச்சா உன்னோட இது தனியாலாம்? எல்லாம் எடுத்து போட்டு இப்போ அரைச்சிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வெங்காயம் வந்து காளானுக்கும் அவரைக்காக்கும். எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா? இந்த ஸ்மெல் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுப்பா எனக்கு. இதுவா? சாப்பாடு எப்போ ரெடி. வெறும் சோறை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் கழிச்சு கழுவியாச்சு அந்த பாத்திரத்தையே. ஓகே, நீ இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் என்னென்னா, முதலே வந்துட்டு நான் அவரைக்காவையும் முருங்கைக்காவையும் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது வேகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால இது சரி ஓகே, இது கரைஞ்சிரும், ஓடிடும். அதனால இது இப்போ ரொம்ப ஓட்டம்னா கரைஞ்சிடும்.
என்னப்பா யோசிக்கிறா மறந்துட்டியா? இல்லை இதோ இங்கே மஞ்சத்தூள் போட்ட கொஞ்சம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கழுவி ஊற்றணும். மிக்ஸி கழுவி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் தெரிச்சு ஓட விட்டேன் நானுங்க. அவர் நைட்லாம் போய் யோசிச்சுருப்பாரு தட்டுக்கா முடியும். அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் எடுக்காம விட்டப்பா. ஆமாம், சரியான காமெடி ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் பயந்துட்டாரு. என்னங்க தட்டில் சாப்பிடுவாங்கன்னு பேர், நீங்கன்னா தாம்பளை தட்டில் தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னாரு. அவர் நம்ம வீடியோலாம் தேடிப்பாரு, இவங்க எந்த தட்டில் தான் இவங்க சாப்பிட்றாங்க அப்படி அவ்வளோ பெரிய தட்டு காட்டினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இதை நம்ம கிளறியாச்சு, கொதிக்க விடணும். சரியா? இது வந்து இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ காரம் பத்தலை அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் உள்ள. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி. தெரியுதாப்பா, அந்த மட்டன் குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே அம்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இதுவும் சூப்பராக இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு முட்டையை போட்டால் இதில் கெட்ட நேரம், கெட்ட நேரம், இன்னும் நல்ல நேரம். தேங்காய் இல்லை பொரியல் போடு, அதுக்கு பதிலாக முட்டையை போடு. வாவ், வேற லெவலில் சாப்பிடுவோம் பாரு. நான் இன்னைக்கு இப்போ எனக்கு பசி பயங்கரமாக பசிக்குது. இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து அம்மாவும் பையனும் லோக்கல் தோசை சாப்பிட மாட்டாங்க, வீட்டு தோசை சாப்பிட மாட்டாங்க. மாவு இல்லை ஆக்சுவலி, வீட்டில் காலி ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏஞ்சிட்டு பாவம் அந்த பிள்ளை தோசை ஸ்மெல் கேட்டவுடனே ஓடியாந்து எனக்கு தோசை அப்படின்ட்டா. அது அந்த டாக் அங்கே பாரு, அது தூக்கி எங்கே போட்டுருக்குதுன்ட்டு டீ வெடி கட்டுறது தூக்கி மேலே போட்டு வச்சிருக்குது. பசி. தோசை மாவு இல்லைன்னு அந்த அக்கா வர சொல்லிட்டாங்களா. அந்த அக்கா தோசை ஊற்றி இருந்தாங்க இவருக்கு. எனக்கு நைட்டில் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸாக, கண்ணே முடிக்க முடியல. நான் பார்த்தேன், ஐயோ பிள்ளை வேற தோசை வேற கேட்குது, இந்த நேரத்தில் மாவு இல்லைன்னு அந்த அக்கா வேற மூஞ்சடிச்சாம சொல்லிச்சேன் அப்படின்ட்டா தூங்கினே விசுக்கி தேடினேன். ஏ2பி வந்து 2 தோசை அப்படி ஆர்டர் போட்டு நான் பாட்டு படுத்தேன். திடீர்னு பார்த்தா தோசை வருது. இந்த அம்மா வந்து நம்ம லோக்கல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் சாப்பிட மாட்டாங்க, நல்லா இருக்காது. இந்த அம்மாவுக்கு ஏ2பி அப்புறம் இதுல இருந்து கிருஷ்ணா பவன் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க வக்கனையாக உட்காந்து. நல்லா இருக்கும், அதுதான் சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால சரி ஓகே, முடிஞ்சிச்சா? அவரைக்காய் வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. அவரைக்காய் வெந்துடும். சின்ன இதுதான் ஆயிடுச்சுல்ல, பெரிய அடுப்பில் எடுத்து வை அவரைக்காவை. என்ன வகேஷ் ராஜா பண்ணுறீர்கள்? ப்ரொக்கோலி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்து சீக்கிரமாகவே எடுத்துன்னு வந்துட்டேன். நீ முட்டையை போட்டு அவரைக்காவை எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதையும் வச்சு அம்சமாக சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா தடல் புடல் வெஜ் விருந்து. இது வந்து மஷ்ரூம் வறுவல் மாதிரி, தொக்கு மாதிரி. புர்கோலி இது வந்து 3-in-1 குழம்பு. என்ன 3-in-1 குழம்புனா விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் சின்னு எல்லாமே இருக்கு. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், இது 3மே இருக்குது. ஸோ அதனால இது வந்து 3-in-1 பேபி. இது சாப்பாடுக்கு இல்லாம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வேணா சாப்பிடலாம், வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் ப்ரொக்கோலி இருக்கணும். இருக்கிறதே 4-5 பீஸ் தான் ப்ரொக்கோலி, அதுல 3 பீஸ் நான் எடுத்துக்கினேன். சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகேப்பா, தட்டில் எல்லாம் வந்துடுச்சாப்பா? எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கோஸ் வித் முட்டை போட்டு, காளானை மறந்துட்டு, கோஸ் இல்லை அவரைக்காய், சாரி அவரைக்காய், காளானை மறந்துட்டு நான் சாப்பிட்டுங்கிறேன். வேற லெவலில் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கையில் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் அம்மியில் அரைச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சு, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ மிக்சிலையோ எதுலையோ அரைச்சி போடுறாங்களா, பேசாமல் சாப்பிட்டு ருசியை என்ஜாய் பண்ணிடணும். ஓகே, செம்ம டேஸ்ட், எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.